ஐயா, துதியிலேயும் ஜபத்திலேயும் நம்ம ஆண்டவரை கிட்டி சேரான்ற கிருபை கொடுத்தார். அதற்காக தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு அனைவரும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம ஸ்மால் ஷேரிங் செய்துட்டு நம்ம மீண்டுமாக பாடின அழகான ஒரு அருமையான ஒரு பாடலை பாடி நம்ம தேவனை மீண்டுமாக நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும், இந்த வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை குருத்தோல் ஞாயிறு. ஓகே, குருத்தோல் ஞாயிறு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனை இதில் நம்ம நினைத்து தேவனை அவரை கனப்படுத்த போகிறோம். இன்றைக்கு இது நம்ம மீட் பிக் சர்வீஸாக இருக்கிறது. நம்ம மீண்டுமாக கூடி வருகிறோம். கூடி ஜெபிக்க, ஆண்டவரை ஆராதிக்க, வசனத்தை கேட்க ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வர முடியாதவர்கள் இந்த நாளிலும் அவங்க கூடி வருவதற்கும் ஒரு ஸ்லாக்கியமாக இந்த நேரம் கருதப்படுகிறதுனாலே அந்த ட்ராயம், அந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு காரியத்தை குறித்து கொஞ்சம் பேசிவிட்டு நம்ம அதோடு இணைந்து செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த குருத்தோல் ஞாயிறு நம்மளுக்கு தெரியும் என்றால், இயேசு அந்த கழுதையிலே அவர் பவனி வந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். இது சக்கராயா 9:9 ராஜா, அவனுடைய ராஜா அவர் தாழ்மையோடு சமாதானத்தை கொண்டு வருகிறார் என்று, அங்கே நீதியின் ராஜா சமாதானத்தை கொண்டு வருகிறார் என்று சொல்லுகிறதை காரியத்தை அங்கே சக்கராயா தீர்க்கதரிசனம் சொன்னதை மத்தேயு 21 யோவான் 12 பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றுகிறதை நாம் அறிய முடிகிறது. இயேசு கிறிஸ்து ராஜாவாக பவனி வரும்பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். மனதார இவரை ராஜா என்று ஏற்றுக்கொண்டார்கள். யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி, இஸ்ரேலுடைய கலாச்சாரத்தின்படி ராஜா பவனி வர வேண்டும் என்றால், அவர் ராஜ்யத்துவத்தை காட்ட வேண்டும் என்றால் குதிரையில் இல்லை, கழுதையில் வர வேண்டும். இஸ்ரேலுடைய கலாச்சாரத்தின்படி அவர் ராஜா வருகிறார், அவர் ராஜா தன் ஜனங்களை விசிட் பண்ண போகிறார் என்றால் கழுதையிலே தான் அவங்க சொல்லுவார்கள். அகில் இந்த ராஜா அங்கே இயேசு கிறிஸ்து கழுதையிலே வரும் பொழுது அங்கே பார்க்கிறோம், ஜனங்கள் அவங்க போட்டிருந்த அந்த சட்டைகள், மேலாடைகள் இருக்கலாம், அது அவரை வரவேற்கும்படியாக அந்த திறந்த இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு அவரை அன்பாக ஏற்றுக்கொண்டு அவரை வரவேற்றார்கள். அவர் வரவேற்று அவங்க நோக்கம் என்னதென்றால், ஏன்னா இவங்க ரோமருடைய அரசாட்சிக்குள் இருக்கிறார்கள், அந்த அரசாட்சியிலிருந்து மெஸ்ஸியா விடுவிப்பார் என்ற ஒரு நோக்கத்தோடு அவரை எங்கே அழைத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு எங்கள் கவர்னர் இருக்கிற அந்த இடத்துக்களை போய் மேற்கொள்ளாதபடிக்கு அவர் என்ன செய்தார் என்றால், ஆலயத்துக்கு சென்றார். அங்கே இந்த திரளான ஜனங்கள், அங்கே இருக்கிற ஆய்ப்ரி சொல்லும்பொழுது அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்றால், உலகமே இவரை திரண்டு போகிறது என்று. அப்போ எவ்வளோ ஜனங்கள் இருந்திருப்பார்கள். ஏன்னா அவங்க சொன்ன ஒரு டிக்ளரேஷன், உலகமே இவனை திரண்டு போகிறது என்று சொல்லும், இயேசுவை பின்பற்றுகிற என்று சொல்லும்போது திரளான ஜனங்கள் வந்தார்கள். அதில் இயேசு அந்த இடத்துல போயிட்டு அந்த அரசாங்கத்தை கைவிட்டு ராஜாவாக இருக்க முடியும். ஆனால் அதற்காக அவர் வரவில்லை, அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக அவர் வந்தார். உண்மைதான், இயேசு கிறிஸ்து அவர் ராஜா பிறக்கும் பொழுது இந்த ராஜா பிறந்தார் என்று தான் அந்த மேகி அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ராஜாவை ஆராதிக்கும்படியாக வந்தார்கள். ஏரோட்டோடைய நாட்களில் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கும் பொழுதும் யூதருக்கு ராஜா என்று தான் அங்கே போடப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து மெய்யாகவே ராஜா தான். ஆனால் ராஜா அந்த நேரத்தில் எடுக்காதபடிக்கு வேதத்தின்படி அவர் மீண்டுமாக அந்த ஆலயத்துக்கு போக வேண்டும். ஏனென்றால் இந்த பஸ்கா பண்டிகை அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானது அந்த பஸ்கா நாளில் அடிக்க முன்பாக 5 நாளுக்கு முன்பாக அது ஆலயத்தில் போய் ஆசாரியனுக்கு முன்பாக அந்த ஆடு அங்கு நிற்க வேண்டும். அந்த ஆடு அந்த ஆசாரியன் பார்த்துவிட்டு இந்த ஆடுக்கு எந்த ஒரு பிளாமிஷ் இல்லை, எந்த ஒரு குற்றம் இல்லை என்று அவன் சோதித்து பார்க்க வேண்டும். 5 நாள் அந்த ஆடு அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டும். அதே போல் இயேசு மரிக்கும் முன்பாக 5 நாளுக்கு முன்பாக அந்த ஆலயத்தில் போய் அவர் அங்கே வெளிப்படுத்தி
அங்கு இருக்கிற காரியத்தை சுத்திகரித்து அந்த ஆலயத்தை மீண்டுமாக சுத்தம் செய்தார். அதில் அந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த ராஜா வரும் பொழுது அந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தின் மூலியமாக திறந்து அவரை ஏற்றுக்கொண்டதை போல இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் இருந்தால் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 20, 21. Book of Revelation chapter 3 verse 20 and 21. இதோ வாசல் படிகளை என்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜன பானம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இங்க ராஜா இங்க பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? மீண்டுமாக கதவை தட்டுகிறார். ஒரு அழைப்பு சத்தம் கொடுக்கிறது. கதவை திறந்தால் இந்த ராஜாவானவர் அவர் உள்ளே வந்து என்ன செய்கிறார்? பிரவேசிக்கிறார். அந்த உள்ளே வந்து பிரவேசித்து நம்ம என்ன செய்கிறார்? அங்கே ஒரு ஐக்கியம் கொள்ளலாம், அங்கே ஒரு போஜனம் செய்யலாம், அங்கே ஒரு டீ சொல்கிறாங்களே, அங்கே டீ குடிக்க போகலாம். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வரும்படியாக அந்த ராஜா வருகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் பார்க்கிறோம், இந்த ஐக்கியம் கொள்கிற இந்த ராஜா தான் சொல்கிறார், நான் ஜெயம் எடுத்து என் பிதாவின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை போல அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே வீற்றிருப்பான். ஆக ராஜா சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார், ஜெயம் எடுத்தார். யுத்தத்திலே வல்லவராக இருந்து ஜெயம் எடுத்த இந்த ராஜா தான் என்ன செய்கிறார்? மீண்டுமாக இந்த ஜனங்களோடு உங்களோடும் என்னோடும் அவர் வந்து ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று அந்த ராஜா தான் என்ன செய்கிறார்? விரும்பி கேட்கிறார். அந்த ராஜாவோட விருப்பத்தின் சத்தத்தை நாம் கேட்போம் என்றால் அந்த ராஜாவோடு நம்ம ஐக்கியம் கொள்ளும் பொழுது, ஐக்கியம் கொண்டு அந்த ராஜாவோடு நம்ம வளரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதே போல நம்மளையும் உங்களையும் என்னையும் ராஜரீகம் பண்ணும்படியாக அந்த ராஜா என்ன செய்கிறார்? நம்மளை மாற்றுகிறார். அந்த உறவிலே, அந்த ஐக்கியத்திலே தான் அந்த காரியங்கள் மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் கலிலேயா அந்த கடலோரம் போகும் பொழுது இந்த சீஷர்களை பார்த்தார். பேதுரும் என்றும் பார்க்கும் பொழுது அவர் சொன்ன காரியங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மீன் பிடிக்கிறவர், மனுஷனை பிடிக்கிறவர்களாக நான் மாற்றுகிறேன். இவர்கள் மீன் பிடித்தவர்கள், ஆனால் இவர்களை இங்கே இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ளே மாற்ற வேண்டும், மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் அவர் கொடுக்கிற காரியம் என்னதென்றால் ஒரு அழைப்பு, என்னை பின்பற்றுங்கள், ஃபாலோ மீ. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுடனே இருந்தார்கள். இயேசு அவர்களோடு வைத்து கொண்டு இவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை போதித்து இவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தின் கிரியைகளை அனுப்பினார் என்று. ஆனால் இவங்க என்ன செய்தார்கள்? முதலாவது இந்த ராஜா, அந்த குழந்தையாக பிறந்த ராஜா தான் இன்று கலிலேயாவில் நடந்து போகிறார். அந்த ராஜா தான் அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷன் பிடிக்கிறவனாக நான் மாற்றுகிறேன். அதே ராஜா தான் என்ன சொல்கிறார்? எனக்குள்ளே ஐக்கியம் கொள்ளு, நான் அதிகாரத்தில் இருந்து ஆளுகை செய்கிறதை போல உன்னையும் நான் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த ராஜாவை நம்ம திறந்த இருதயத்தோடு நம்ம அழைத்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த யூதர்கள் அழைத்தார்களோ, முழு இருதயத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவரை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ராஜாவை தான் எப்படி அழைக்கிறோம் என்று சங்கீதம் 24ஆம் அதிகாரத்தை பார்ப்போமா? சங்கீதம் 24ஆம் அதிகாரம் வசனம் 7 to 10. வாசல்களே உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உள் பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும்
பக்குரமுள்ள கர்த்தர் போதும். ஆனால் வேதம் சொல்லுங்க, இந்த ராஜா உள்ள பிரவேசிக்க விரும்புகிறார். அவர் மகிமையின் ராஜா, இவர் வல்லமை உள்ளவர், இவர் மேற்கொண்டு ஜெயம் எடுத்தவர். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? கதவுகள் திறக்கப்பட வேண்டும். அநாதி கதவுகள் திறந்து இருக்க வேண்டும் அந்த ராஜா உள் பிரவேசிப்பதற்கு. ஆமென். நீங்களும் நானும் வாசலாக இருக்கிறோம், நீங்களும் நானும் கதவாக இருக்கிறோம். இந்த வாசலில், இந்த கதவிலே தான் இந்த ராஜா உள் பிரவேசிக்கும்படியாக விரும்புகிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? திறக்க வேண்டும். பாருங்க, இந்த ராஜா அந்த ஐக்கியத்திலே வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ராஜத்துவத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ராஜாவோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது அந்த ராஜ்யத்தின் காரியத்தை நம்மளுக்கு போதிக்கிறார். இந்த ராஜாவோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது அவர் நம்மளையும் அவரை போல மாற்றுகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது ஒரு மதத்தை கொண்டு வரவில்லை. அவர் ராஜா, தெய்வன் ராஜா, அந்த ராஜ்யத்தை கொண்டு வரதான் இந்த பூமியிலே வந்தார். இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனையும், எந்த ஒரு வார் நடக்குது, சுற்றி நடக்கிற யுத்தங்களை பார்ப்போம் என்றால், இந்த யுத்தத்துக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கும் என்றால் மதத்தினாலே வந்த காரியங்கள். உலகம் முழுவதும் நடக்கிற யுத்தத்தை பார்க்கும் பொழுது இந்த மதம், நீங்கள் இந்த மதம், இதனால் என்ன நடக்கிறது? ஒரு பிரிவினை நடக்கிறது. இதனால் என்ன நடக்கிறது? பிறரை நேசிக்காதபடிக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிறது. ஏனென்றால் மதத்தினாலே. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் பொழுது நம்மளை ஒரு கிறிஸ்துவ மதம் என்று வைத்து, அந்த கிறிஸ்துவின் மதத்தின்படி ஒரு 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 ரிச்சுவல் இருக்கிறது, அதன்படி நான் வாழ வேண்டும் என்பதற்காக இல்லை. கிறிஸ்துவை அறிந்து அந்த கிறிஸ்து மூலியமாக அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கும்படியாக, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்படியாக தான் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதில் நம்ம மைண்டில் சொல்ல வேண்டிய ஒரு காரியங்கள், நான் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிறவன் அல்ல, அவர் ராஜா. அந்த ராஜாவினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக ஐக்கியத்திலே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்ம நிறைவு கூற வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த அந்த எருசலேமுக்குள்ளே போய் அந்த அந்த இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த கவர்னர் பேர் என்னது? இயேசு சிலுவையில் அடித்த பரல மறந்துட்டாங்க. அந்த கவர்னரோட இடத்துல பேலஸில் போயிட்டு அவர் ராஜாவாக அமர்ந்திருக்கலாம், ஆனால் அவர் செய்யவில்லை. முதலாவது ஆலயத்தில் போய் அந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படி 5 நாளுக்கு முன்பாக ஆசாரியனுக்கு தோண்டப்பட வேண்டுமோ அதே இடத்திலே போய் அந்த ஆலயத்திலே இவர் உலகத்தின் பாவங்களை சுமக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாக என்ன செய்கிறார்? அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆசாரியர்கள் பார்க்கும்படியாக தேவனுடைய வீட்டில் 5 நாள் முன்பு அடுத்து தான் நம்ம பார்க்கிறோம், இந்த ஆட்டுக்குட்டியானவர் உலகத்தின் பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். அங்கே உங்களையும் என்னையும் இந்த ராஜா என்ன செய்தார்? தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவர் அந்த பரிசுத்த இரத்தத்தை உங்களையும் எனக்காக என்ன செய்தார்? சிந்தினார். அந்த இரத்தத்தை அவர் நமக்காக அவர் என்ன செய்தார்? பலியாகும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுக்கு அடுத்து என்ன மாறிவிட்டது? அவர் ஏற்றுக்கொண்டதினாலே அந்த ராஜாவுடைய இரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டு அந்த இரத்தம் இப்போ என்ன செய்கிறது? நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே அது கடந்து வருகிறது. ஒரு ராஜா இருப்பார் என்றால் அந்த ராஜாவுக்கு அடுத்து வருகிறவர் யாராக இருக்கலாம்? இந்த ராஜா இருக்கிறார், வயசாயிட்டு மரிக்க போகிறார், அதுக்கு அடுத்து இன்னொரு ராஜா வரும்போது யார் எடுப்பாங்க? அந்த ராஜாவுடைய பிள்ளை மகன் தான் அந்த ராஜ்யத்துக்கு வர வேண்டும். அதில் உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய இரத்தத்தை என்ன செய்தார்? சிந்தி. பரிசுத்தமான இரத்தம், ராஜாவுடைய அந்த பரிசுத்த இரத்தம் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த இரத்தமானது நம்மளை விலை கொடுத்து வாங்கிவிட்டது. இனி நமக்கு சொந்தம் அல்ல, அந்த இரத்தம் கொடுத்தவருக்கு சொந்தமாகிவிட்டோம். அந்த இரத்தம் கழுவி விட்டது. அந்த இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட நம்ம என்ன செய்தார் என்றால், வசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. புக் ஆஃப் ரெவலேஷன் chapter 1 verse 5 and 6.
ஆமென். இங்க பாருங்க, இப்ப என்ன செய்கிறார் என்றால், இந்த ராஜா தன்னுடைய இரத்தத்தினாலே அவர் என்ன செய்து விட்டார்? உங்களையும் என்னையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றிவிட்டார். அவருக்கு அடுத்து இந்த பூமியிலே நம்ம ஒரு லீகலாக, உரிமையாக சொல்லத்தக்க, இங்கே நின்று சொல்லத்தக்க இந்த பூமியில் நம்ம யார்? அவர் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டு ஒரு அதிகாரமுள்ள ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உரிமையோடு இந்த பூமியிலே உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆகையால் நம்ம தற்செயலமாக நம்ம ஒன்றுமில்லாதபடிக்கு ஒரு அனாதையாக இந்த பூமியில் வைக்கல. அவர் என்ன செய்தார்? தன்னை ரத்தம் சிந்தி நம்மளை வாங்கி கொண்டு அந்த ராஜாவோட இதில் வைத்து அவர் என்ன செய்தார்? மீண்டுமாக அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் அவருடைய ஆவி என்ன செய்து விட்டார்? நமக்குள்ளே வைத்து அந்த ஆவி மூலியமாக நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ நடத்தப்படும்படியாக தேர்ந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆகையால் நம்ம பார்க்கிறோம், இந்த ராஜாவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த ஐக்கியத்துக்குள்ளே நாம் வரும் பொழுது, அந்த ராஜா என்ன செய்கிறார்? அந்த ராஜா தன்னுடைய ராஜா எப்படி வாழ்கிறார் என்று இந்த பட்ட காரியத்தில் நம்மளையும் ட்ரெயின் பண்ணி அவர் எப்படி ஆளுகை செய்தாரோ அதே போல் ஆளுகை செய்யும்படியாக உங்களையும் என்னையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆமென். ஆகையால் நம்ம ராஜாவினால் வாங்கப்பட்ட, நம்ம ராஜாவாக மாறப்பட்ட நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்து விட்டோம் என்றால், அவருடைய பிள்ளையாக வந்து விட்டோம், தேவனுடைய புத்திரர்களாக வந்து விட்டோம். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிற நீங்களும் நானும் இனி எப்படி வாழ வேண்டும் என்றால், நம்மளுடைய மூத்த சகோதரனாகிய இயேசுவை நம்மளுக்கு முன்மாதிரியாக வைத்து இந்த பூமியிலே என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவனுடைய குமாரன் பூமியிலே வாழும் பொழுது அவர் ராஜா தான், அவர் ஆண்டவர் தான், அவர் தெய்வன் தான். ஆனால் அவர் வாழும்போது எப்படி வாழ்ந்தார் என்றால், பரத்தில் இருக்கிற பிதாவுக்கு அவருக்கு ஏற்ற ஒரு காரியம் இல்லாதபடிக்கு அவர் இந்த பூமியிலே வாழும் பொழுது அவரை கனம் செய்தவராக இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஆமென். இந்த ராஜா இந்த பூமியிலே வாழும் பொழுது தன்னுடைய பிதாவிடத்திலே அவர் எப்படி பழகி வந்தார் என்றால், அவரை கனப்படுத்தினார். அந்த பிதாவை ஒரு கனத்தோடு, அந்த பிதாவை ஒரு மரியாதையோடு, அந்த பிதாவை உயர்த்தி தான் இந்த பூமியிலே அவர் என்ன செய்தார்? வாழ்ந்து கொண்டு வந்தார். ஆக இந்த பூமியிலே வாழ்கிற நீங்களும் நானும், நம்மளை படைத்தவரும் நம்ம ஆண்டவராகிய தேவனை என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு ஏற்ற கனத்தையும் மரியாதையும் செலுத்தி தான் இந்த பூமியிலே வாழ வேண்டும். அதான் மலாக்காய் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவரே கேட்கிறார், நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் என்றால் என்னுடைய மரியாதை எங்கே? இல்லை, நான் உன்னுடைய எஜமானாக இருப்பேன் என்றால் எனக்கு செலுத்த வேண்டிய கனம் எங்கே என்று ஒரு கேள்வியாக இந்த மலாக்காய் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ஆக இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் நம்மளுக்கு முன்மாதிரியாக இருந்த இயேசு கிறிஸ்து தெய்வனாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் அவர் தன் பிதாவிடத்திலே வரும் பொழுது அவர் தன்னை தாழ்த்தி அவரை கனப்படுத்தி தான் இந்த பூமியிலே வாழ்ந்தார். வேதம் சொல்லுகிறது, மரணம் பரியந்தும் அவர் கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தார். பிதாவுக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படிந்ததை போல நம்ம பரலோக பிதாவுக்கு ஒரு கீழ்ப்படுகிற பிரியமான ஒரு பிள்ளையாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆக அவர் ராஜா, அந்த ராஜாவை ஏற்றுக்கொண்டும் அந்த ராஜாவின் ஐக்கியம் கொள்ளும் பொழுது அந்த ராஜா என்னையும் அந்த ராஜத்துவத்துக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? ட்ரெயின் பண்ணுகிறார். இந்த பூமியிலே ராஜாவாக வாழ என்னை கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார். அந்த ராஜாவின் அதிகாரத்திலே செயல்பட அவர் என்னை நடத்துகிறார். அதை வாழ்கிற நான் எப்படி வாழ வேண்டும்? எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்து தகப்பனை கனப்படுத்தி வாழ்ந்தாரோ அதே போல் தேவனுடைய புத்திராக இருக்கிற நீங்களும் நானும் அந்த தகப்பனுக்கு பிரியமாக கனப்படுத்தி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கடைசியாக இப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்றிருக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்றால்
நான் என்ன செய்ய வேண்டும், இதற்காக நான் எப்படி ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும்? இந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம் தேவனை துதித்து நம்ம வரப்பூஜனை கடந்து செல்லலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-2. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டான்றா. இந்த ராஜாவோடு நீங்கள் எழுந்தது உண்டானா? இந்த ராஜாவாகிய கிறிஸ்துவாகிய இந்த ராஜா பிதாவின் வலது பரிசத்திலே அமர்ந்திருக்கிறதே போல நம்மளும் மேலான காரியத்தை நாட வேண்டும். பூமி எடுத்த காரியங்கள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். பூமியிலே இந்த கிருபை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் நான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நான் அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்றால், அந்த வாழ்க்கையை தேட வேண்டும் என்றால், வேதம் சொல்கிறது பூமிக்கு அடுத்த காரியத்தை அல்ல, மேலான காரியத்தையே நீங்களும் நானும் நாட வேண்டும். எது கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறாரே அந்த மேலான காரியத்தையே நாட வேண்டும். ஆமென். ஆகையால் நீங்களும் நானும் அவர் இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். நம்மளே உன்னதத்திலே கிறிஸ்துவுடனே அமர செய்திருக்கிறார். கிறிஸ்துவோடு நம்மளை இணைத்து நம்மளுக்கும் அந்த அந்த புத்திர சுவிகாரம் இருக்கிறது. இயேசுக்கு இருக்கிற காரியத்தையும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். நான் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கை என்னதென்றால், பூமிக்கு அடுத்த காரியத்தை நான் நாடாதபடிக்கு மேலான காரியத்தை நாட வேண்டும். எப்படி அந்த தெய்வ குமாரன் ராஜாதி ராஜா பூமிக்கு வரும்பொழுது என் சித்தத்தை செய்ய நான் வரவில்லை, பிதாவின் சித்தத்தை செய்த வந்தேன்னு சொன்னாரோ, எப்படி என்னுடைய சித்தம் அல்ல அவர் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜீவித்தாரோ, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் அதுதான். அப்போ இயேசு தெய்வகுமாரன் ராஜா அந்த பூமியில் செய்த ஒரு காரியம் இருக்கும் என்றால் என்ன செய்தார்? தன்னுடைய சித்தம் அந்த பிதாவுக்கு கொடுத்ததை போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் ஒரு மனுஷனுக்கு ஒரு வல்லமையான காரியம் இருக்கும் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியங்கள் இந்த இந்த சித்தம் கொள்ளுகிற காரியங்கள். இந்த சித்தம் தான் ஒன்று தேவனுடைய காரியத்தை செய்ய இடம் கொடுக்கும். இந்த சித்தம் தான் தேவனுக்கு செய்த காரியத்தை இடம் கொடுக்காதபடிக்கு சுய காரியத்துக்கு இடம் கொடுக்கும். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கும் என்றால் அந்த காரியத்தை நான் மீண்டுமாக சரியாக காரியத்தை நான் செயல்பட வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட இந்த சித்தம் என்னுடைய வீலை நான் அவருடைய வீலுக்கு என்ன செய்ய வேண்டும்? சப்மிட் பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பூமிக்கு அடுத்த காரியம் அல்ல, நான் மேலான காரியத்தை நாட வேண்டும். எப்படி இயேசு சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்படி சொன்னதை போல நம்மளுடைய சித்தமானது முதலாவது அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும். அதுதான் ஜெபிக்கும் போது சொல்கிறார், உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதை போல இந்த பூலத்தையும் செயல்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. யாரும் எழுந்து நிற்போம். இந்த ராஜாதி ராஜாவை நாம் கனப்படுத்துவோம். ஏன்னா ரத்தத்தினாலே நம்ம ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கிறோம். அவர் ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். மீட்கப்பட்ட இந்த ராஜாக்களும் ஆசாரிகளும் வேதத்திலே பார்ப்போம் என்றால் இந்த சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை அவங்க ஆராதித்து கனப்படுத்துகிறார்கள். இந்த பாடல் மூலியமாக நம்ம ஆராதித்து தேவனை கனப்படுத்துவோமாக.